Hi everyone, welcome to Pooja Samaiyal and Craft. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பத்திக் க்ளோத் வச்சு அழகான ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டான சைஸில் ஒரு ஃப்ராக் எடுத்து அதை வச்சு அதே அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் ஓப்பன்றனால ஓப்பன் எட்ஜ் ரெண்டுமே முன் சைடுக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் கட் பண்ணணும். ஸ்லீவும் சின்னதாக ஒரு பஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நெக் கட் பண்ணுறப்போ அந்த 2 இன்ச் நாங்கள் எக்ஸ்ட்ரா விட்டதை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ லைனிங் இல்லாதனால நெக்குக்கு நம்ம லைனிங் கொடுக்குறக்கு இந்த மெஷர்மெண்ட் நெக்கில் கட் பண்ண அந்த அளவை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்ட 2 இன்ச் அந்த அளவுக்கும் சேர்த்தே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ தேவையானது எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பஃப் ஸ்லீவ்ன்றனால நம்ம ஃபஸ்ட்டு பஃப் ஸ்லீவுக்கு அந்த ஃபோல்ட் பண்ணி நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்லீவோட நம்ம கீழ் பகுதியையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி தைச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஸ்லீவ் பார்ட் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக் தைச்சிக்கலாம். நெக்கில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கை 2 நல்ல சைடும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அந்த எட்ஜை கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாகவே பிடிச்சி தைச்சிக்கணும். வேணால் செக்யூர் பின் கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தைச்சிட்டு சின்னதாக நாட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் அடுத்த சைட் டேர்ன் பண்ணி தைக்கிறப்போ அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நெக்குக்கு தைச்ச லைனிங்கையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 2ஐயும் ஒரே பக்கமாக சேர்த்து வச்சு அதை நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணினா அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி தைக்கிறப்போ ஷோல்டரோட சைடில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை அயன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா நெக்கோட லைனிங்கில் சைடில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நெக் லைன் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து 2ஐயும் லைனிங்கோட சேர்த்து வச்சு தைச்சனால இந்த மாதிரி அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போடணும். ஒரே தையலாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கர்வ்ஸ் ஷேப் எல்லாம் கொடுத்துருக்குறனால அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நாங்கள் 2 இன்ச் அளவு விட்டுருந்தோம். இப்போ அதையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நான் லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். சைட் தைக்கிறதுக்கு நம்ம கையில் இருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் சைடை தைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம், இல்லைனா பெல்ட் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் டாட் தான் பிடிக்க போகிறேன். ஸோ மேலேருந்து 9லேருந்து 10 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஹைட் எடுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த 10 இன்ச்சிலேருந்து கீழே ஒரு 9 இன்ச் அளவுக்கு எடுத்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் இருக்கிற மாதிரி இதை அப்படியே நீட்டமாக தைச்சி எடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் மார்க் பண்ண அந்த 9 இன்ச் அளவுக்கும் இந்த மாதிரி 4 சைடுமே தைக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஓப்பனில் 2 பட்டன் விடுற அளவுக்கு மட்டும் ஓப்பனை விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். ஜாயின் பண்ணி தைக்கிறப்போ மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்த அந்த தையல் இருக்கும்ல அந்த தையலில் தான் தைக்கணும். ஃப்ரண்ட் ஓப்பன் ஜாயின் பண்ணுறப்போ கீழே உள்ள துணியும் கரெக்டாக தையல் படுற மாதிரி தைக்கணும் பார்த்து. அப்படி தைச்சா தான் அது ஓப்பன் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்மளுக்கு உள்ள தையல் இருக்கும், ஓப்பனாக இருக்காது. இந்த மாதிரி கீழேயும் நம்ம கொஞ்சமாக ஓப்பன் விட்டுட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே தைச்சாச்சு. இப்போ கீழே மட்டும் கரையை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் பட்டன் தைச்சிக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். கீழே கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு தான் பட்டன் தைச்சிருக்கேன். மேலே ஓப்பன் இருக்கிற பார்ட்டில் மட்டும் 2 ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே ஃப்ராக் தைச்சாச்சு. இந்த ஈஸி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்கோட லைனிங்லேயே எட்ஜில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கேன். அப்போ அது வெளியே வராது. நீங்கள் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா தையல் அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. You are watching Pooja Samir Craft. Please subscribe to this channel. Thank you for watching.